Hi viewers, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களுக்கு இருக்கும் பரலாம் ரத்னகுமார். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 5 டிரான்சாக்ஷன் அதை பேஸ் பண்ணி லெஜர் கிரியேட் பண்ணோம். இப்போது அதே 5 டிரான்சாக்ஷனுக்கு எப்படி வவுச்சர் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இது ப்ராக்டிக்கல் பேப்பரில் வரக்கூடிய சில ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வவுச்சர் என்ட்ரி போட போகிறோம். ஸோ வவுச்சர் என்ட்ரி போடுறதுக்கு ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் எடுத்துப்போம். பாசுஸ் கேபிட்டல், அதாவது பார்த்திங்கன்னா பாசு வந்து பார்த்திங்கன்னா அவரோட பிஸ்னஸுக்கு 50,000 போட்டிருக்காரு. இதுதான் ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெஜர் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த என்ட்ரியை நம்ம வவுச்சரில் போட போகிறோம். பாசு ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். இது எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேலி உள்ள போங்க. டேலி உள்ள போய்ட்டு ஸோ அதே கம்பெனி கேபி ட்ரேடர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட், அதில் வந்து பார்த்திங்கன்னா லெஜர் க்ரியேட் பண்ணுறதுக்கு அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் போகணும். இப்போ வந்து வவுச்சர் என்ட்ரி போடுறதுக்கு அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ்குள்ளே போவோம். உள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ்ன்னு காட்டுது. ஸோ இது வரைக்கும் எந்த என்ட்ரியும் போடலை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா டைப்புமே இருக்கும். நான் சொன்ன அந்த 6 டைப்பு வந்து ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போது இந்த ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் இருக்குல்ல, இந்த டிரான்சாக்ஷன் எதுக்கு எந்த வவுச்சரில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸுக்கு பணம் வந்திருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா, ஏதோ ஒரு மூலயமா பணம் வந்திருக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கூட்ஸ் சேல் பண்ணுறது மூலிமா பணம் வந்துச்சுன்னா அதை சேல்ஸ் வவுச்சரில் போடுவோம். இல்லை யாராவது நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ரிசிப்ட் வவுச்சரில் போடணும். ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ரிசிப்ட் வவுச்சரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ரிசிப்ட் வவுச்சரை செலக்ட் பண்ண உடனே நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் கான்ஃபிகரில் போய்ட்டு இது வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டமில் இருக்கா, அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் டெபிட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து செக் பண்ணிக்கேன். இப்போ நம்ம டேரெக்டாக போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து டிரான்சாக்ஷன் போவோம். டிரான்சாக்ஷனில் போய் பார்த்தோன்னா இப்போ வந்து கேஷ் அக்கௌண்ட் வந்து டெபிட் சைட்லேயும் பாசு கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் சைட்லேயும் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணால் இந்த இடத்துல கிரெடிட் இருக்கிறதுனால கிரெடிட் சைடில் நம்ம பாசு கேபிட்டல் அக்கௌண்ட் நம்ம ஆல்ரெடி லெஜர் க்ரியேட் பண்ணதுனால இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் லெஜர் அக்கௌண்ட்ஸ் சொல்லிட்டு எல்லாமே வந்துடும். நம்ம என்னென்னலாம் க்ரியேட் பண்ணியிருந்தோமோ அது எல்லாமே வரும். ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக பார்த்து வச்சுக்கலாம். இன்னொரு மெத்தடும் இருக்குது, அதை நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் வந்து 2 மெத்தடுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போன வீடியோவில் லெஜர் இந்த ப்ராப்ளத்துக்கு லெஜர் க்ரியேட் பண்ணதுனால நம்மளுக்கு எல்லாமே இங்கே ஷோ ஆகுது. இப்போ நம்ம ஈஸியாக அதை பிக் பண்ணி நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ரிசிப்ட் வவுச்சரை செலக்ட் பண்ணுவோம். அதில் வந்து கிரெடிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பாசு கேபிட்டல் அதை கொடுத்துட்டு எவ்வளோ அமௌண்ட் அங்கே 50,000 மென்ஷன் பண்ணுங்கள். என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்த உடனே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெபிட் சைடு இருக்கும். திருப்பி ஒரு என்ட்ரு கொடுத்தா தான் இந்த டிஆர்லேருந்து அடுத்தது போகும். திருப்பி என்ட்ரு கொடுங்க. இந்த இடத்துல சூஸ் பண்ண வேண்டிய அக்கௌண்ட்டை வந்து இது ஷோ ஆகும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எல்லா அக்கௌண்ட்டும் திருப்பியும் ஷோ ஆகுது. அங்கே என்னன்னா டெபிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் அக்கௌண்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக வருது. திருப்பி என்ட்ரு எடுத்துகிறேன். என்ட்ரு எடுத்துன உடனே எனக்கு இங்கே நரேஷன் கேட்குது. ஸோ நரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். அப்போ started business with cash கொடுத்துட்டு திருப்பி என்ட்ரு எடுத்துகிறேன். இப்போ நம்ம ரிசிப்ட் க்ரியேட் பண்ணல, இங்கே நோட் பண்ணிங்க. இங்கே ரிசிப்ட் நம்பர் 1 இருக்குது. இந்த இடத்துல எஸ்ன்னு கேட்குது. எஸ்ஸுக்கு எஸ் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ரிசிப்ட் நம்பர் 2 போயிடும். ஸோ அப்போ நம்ம ரிசிப்ட் நம்பர் 1ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வவுச்சரை க்ரியேட் பண்ணிட்டோம். அதாவது ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனுக்கு உண்டான வவுச்சரை க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டிரான்சாக்ஷன் வந்து பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் பை பேயிங் கேஷ். அதாவது நம்ம பே பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. இங்கே பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் கூட்ஸை தவிர்த்து வேறு ஏதாவதுக்கு விஷயத்துக்கு நம்ம பே பண்ணியிருந்தோன்னா அது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா பேமெண்ட் வவுச்சர்ஸில் நம்ம போடணும். ஸோ பர்ச்சேஸ் வந்து பார்த்திங்கன்னா கூட்ஸ், அதாவது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட கூட்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து பர்ச்சேஸில் போடுவோம். பேமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வவுச்சரில் போடணும். ஸோ அதனால் பேமெண்ட் வவுச்சரை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் உங்களுக்கு வந்து டெபிட் அது காட்டுதா கிரெடிட் காட்டுதான்னு பாருங்கள். அப்படி காட்டலைன்னா நீங்கள் போய்ட்டு கான்ஃபிகரில் போய் சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ காட்டுது. இப்போ டிரான்சாக்ஷன் போவோம். டிரான்சாக்ஷனில் போய்ட்டு டெபிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் வருது. ஸோ டெபிட் சைடு இங்கே வந்து டெபிட்ன்ற ஆப்ஷன் வந்துருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்ஸை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தோடனே எவ்வளோ அமௌண்ட்டு 6,000 நோட் பண்ணுறேன். நோட் பண்ணிவிட்டு என்ட்ரு எடுத்துகிறேன். கிரெடிட் சைடில் திருப்பி இங்கே சிஆர் கிட்ட வருது. திருப்பி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன அக்கௌண்ட்டுக்கு போடணும்னு கேட்குது. கேஷு. ஸோ கேஷ் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தோடனே நரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர் பாட் ஃபார் கேஷு. கேஷு
தென் என்டரு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு திருப்பி அக்செப்ட் கேட்குது, எஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அப்போ திருப்பியும் மறுபடியும் என்ன பண்ண போகிறோம், 2 டிரான்சாக்ஷன் முடிச்சாச்சு. 3ஆவது டிரான்சாக்ஷன் என்னென்னா பர்ச்சேஸ் மிஷினரி ஆன் கிரெடிட் ஃப்ரம் ஹரிஷ். ஸோ ஓகேங்களா. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிஷினரி வாங்கியிருக்கோம், ஆனால் வந்து கிரெடிட் பேசிஸில் வாங்கியிருக்கோம். ஸோ கிரெடிட் பேசிஸில் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இன்னும் கேஷ் நீங்கள் கொடுக்கல. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இதை தூக்கிட்டு போயிட்டு நம்ம ஜேர்னல் என்ட்ரியில் போடணும். ஸோ ஜேர்னல் என்ட்ரியில் போடணும்னா ஜேர்னலில் கிளிக் பண்ணுங்கள். ஜேர்னலில் கிளிக் பண்ணோடனே ஆஸ் பர் தி டிரான்சாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன இருக்குது, மிஷினரி வந்து பார்த்திங்கன்னா டெபிட் சைட்லையும் ஹரிஷ் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் சைட்லையும் இருக்குது. ஸோ அதனால் டெபிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மிஷினரி அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ 10,000. கிரெடிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஹரிஷ் வரும். ஹரிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஹரிஷ் அக்கௌண்ட்டு கொடுத்து என்டர் கொடுத்து திருப்பியும் இது வந்து பார்த்திங்கன்னா பில் நம்பர் சப்போஸ் இன்கேஸ் புதுசாக வந்து க்ரியேட் பண்ணுறீங்க, அதாவது இதுக்கு எதாவது பில் நம்பர் கொடுத்துருக்காங்க கிரெடிட் பேசிஸில் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். இப்போதைக்கு நம்ம வேண்டாம் எதுவுமேனா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்ளம் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், மிஷினரி brought on credit, மிஷினரி brought on credit from ஹரிஷ் அப்படின்னு போட்டு என்டர் எடுத்துக்கிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. அண்ட் தென் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸு பாட் கூட்ஸ் ஃபார் கேஷு 4,000. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்க்கு உண்டான கூட்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா இதை வந்து நம்ம பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் போடணும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணுங்கள். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் செலக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ சப்ளையர் இன்வாய்ஸ் டேட் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இங்கே வந்து கிரெடிட் டெபிட் எதுவுமே காட்டல. ஸோ ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா நீங்கள் கண்ட்ரோல் வின்றத கண்ட்ரோல் அழுத்திக்கிட்டு வி எழுத்தணும். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கட்டிருப்பாங்க, ஆஸ் வவுச்சர்னு போட்டிருப்பாங்க. அந்த ஆப்ஷனை பிக் பண்ணிக்கலாம். அதுதான் நான் ஷார்ட்கட்டாக கண்ட்ரோல் வி எழுத்துறேன். கண்ட்ரோல் வி எழுத்தினோடனே உங்களுக்கு ஆர்டினரி அந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா டிரான்சாக்ஷன் போவோம். டிரான்சாக்ஷனில் போய்ட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே டெபிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸும், கிரெடிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கேஷ்னு வருது. ஸோ இங்கே கிரெடிட் கார்டு. ஸோ இந்த சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பரு அந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா இங்கே மென்ஷன் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட்டு சிம்பிளாக கற்றுக்குறோம், அதனால் என்ட்ரி மட்டும் பார்ப்போம். ஸோ கிரெடிட் சைடில் யார் வருவாங்கன்னா கேஷு, கிரெடிட் சைடில் கேஷ் வருது, டெபிட் சைடில் பர்ச்சேஸ் வருது. டெபிட் சைடில் கேஷு, திருப்பி என்ட்ரு, அவங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்து என்ட்ரு வரேன். எவ்வளோ அமௌண்ட்னா 4,000 என்டர். திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் சைடில் வருது. ஸோ கேஷ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அது மட்டும் தான் காட்டுது பாருங்கள். இந்த இடத்துல என்ட்ரி போடும்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வரும்போது மற்ற எந்த அக்கௌண்ட்டுமே காட்டல. அப்போது இந்த அக்கௌண்ட் மட்டும்தான் வேலிடு, மற்ற எந்த அக்கௌண்ட்டும் அதுக்கு ஏற்றுக்காது. அப்படின்றதுனால நம்மளுக்கு அழகாக புரியுது. ஓகே, நம்ம கரெக்டாக தான் ப்ரொசீட் பண்ணுறோம் அப்படின்றது தெரியும். ஓகே ஃபைன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஐட்டம், குவான்டிட்டி அதை பற்றிலாம் நம்ம பற்றிக்கு எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம்னா நரேஷன் போயிடுவோம். என்ட்ரு எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நரேஷன் வந்துடும். கூட்ஸ் பாட் ஃபார் கேஷ், கூட்ஸ் பாட் ஃபார் கேஷ் அப்படின்னு கொடுத்து திருப்பி என்ட்ரு எடுத்து எஸ் கொடுத்திங்கன்னா ஸோ இதுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வவுச்சர் க்ரியேட் பண்ணிட்டோம். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் ப்ரீமியம். ஸோ இதுக்கு வந்து ட்ரான்சாக்ஷன்னா பெய்டு இன்சூரன்ஸு ₹100. ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பே பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம வந்து பே பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது பேமெண்ட் வவுச்சரில் நம்ம கொண்டு வரப்போகிறோம். ஸோ பேமெண்ட் வவுச்சர் கிளிக் பண்ணுங்கள். ஸோ டெபிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வருது. ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள். என்ட்ரு கொடுத்துட்டு ₹100 கிளிக் பண்ணுங்கள். திருப்பியும் கிரெடிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கேஷு. ஸோ என்ட்ரு எடுத்துகிட்டு கேஷ் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். என்ட்ரு எடுத்துகிட்டு நரேஷன் என்னென்னா இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு, தட்ஸ் இட். ஸோ சிம்பிளாக இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா லெட்ஜரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வவுச்சரும் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்கன்னா க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு, தட்ஸ் இட். ஸோ இப்போ இதுக்கு சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது நீங்கள் பார்க்கணுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கில் வரேன். இப்போ நான் டிஸ்பிளேயில் போய்ட்டு பேலன்ஸ் ஷீட்டை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. பேலன்ஸ் ஷீட்டை கிளிக் பண்ண உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதை நான் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு F1. இப்போ நம்ம என்னென்ன என்ட்ரி போட்டோமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே பேலன்ஸ் ஷீட் எனக்கு காட்டுது. ஸோ சிம்பிளாக நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் குரூப்னு சொல்லியிருந்தால அண்டர் குரூப்ன்ற பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டே ஷோ ஆகும்.
நீங்கள் வந்து டீட்டெயில்டு கொடுக்கும்பொழுது மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்த கிரியேட் பண்ண கம்பெனிஸ்லாம் வரும். அதை பேஸ் பண்ணி தான் அதை வந்து ப்ரொசீட் பண்ணணும். ஸோ அண்டர் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபைன், இப்போ முடிஞ்சு போச்சா? ஸோ இவ்வளோ தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சர் என்ட்ரியும் பார்த்தாச்சு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட் எப்படி பார்க்கணும்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபர்தராக ஏதாவது இருந்துச்சுன்னா நான் ஆட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இப்போ நிறையா வீடியோ இப்போ நம்ம லெஜரும் வவுச்சரும் பார்த்துருக்கோம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டேட் கொடுக்கல, அதுக்கப்புறம் வந்து பில் நம்பர் கொடுக்கல, இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் என்ட்ரிஸ்லாம் இருக்குல்ல, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டேலி பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. நம்ம வீடியோ போட்டோடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தட் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்டில் திஸ் இஸ் பை ஃப்ரம் ரத்தம்மா. தேங்க்யூ.